வெல்கம் ஜிப்ரான். ஜிப்ரான், இந்த டிரைவிங் தெரிஞ்சவங்களை வச்சுக்கிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு வண்டி ஓட்டுறது கஷ்டம்னுவாங்க. டிரைவிங் தெரிஞ்சவங்களை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு வண்டி ஓட்டுறது கஷ்டம்னுவாங்க. கமல் சாருக்கு வந்து இசையை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். இன்னும் சொல்லப்போனால் வைரமுத்து சார் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. இந்திய கார்கள் இடப்புறம் போகும், அமெரிக்க கார்கள் வடப்புறம் போகும், இரண்டையும் ரெண்டு ஸ்டேரிங்கும் ஒரே பிடிச்சி ஓட்ட தெரிஞ்ச ஒரே ஒருத்தர் வந்து கமல் சார் தான் ஒரு பாட்டில் எழுதியிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு டிரைவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு மியூசிக் பண்ணுறது எவ்வளோ தூரம் சேலஞ்சிங்காக இருந்தது? இல்லை, இன்ஃபேக்ட் சார் இல்லைன்னா இப்படி ஒரு மேசிவ் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா எனக்கு நிறையா லெவல் ஆஃப் மியூசிக் நாலேஜ் தேவைப்படுது. பட் எனக்கு கம்போசிங் ஸ்டேஜே ரொம்ப மாதக்கணக்கில் பண்ணோம் நாங்கள். இன்ஃபேக்ட் சாரை தொடர்ந்து இப்போ மாதக்கணக்கில் மீட் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடச்சிது. அண்ட் ஏன்னா ஈஸியாக கம்யூனிகேஷன், ஐ மீன் சார் மாதிரி ப்ரீவிங் கொடுக்கவே முடியாது. ஏன்னா கரெக்டாக ஒரு ரவுண்டில் கரெக்டாக கொண்டு வந்து கரெக்டாக நம்மளை புள்ளியில் நிறுத்திடுவார். ஸோ அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணாலும் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு ஐ மீன் இட் வாஸ் அ பிளெஸிங் ஆக்சுவலி. உங்கள் பார்வையில் ஒரு பாடகராக ஒரு எப்படி, ஏன்னா அக்ஷரம் பிசகாமல் ஸ்ருதி தவறாமல் பாடக்கூடிய ஒரு அப்பாவி பாடகர் அவர். ஒரு பாடகராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பிகாஸ் அமேசிங் ரேஞ்ச், சாரோட ரேஞ்ச் அண்ட் கிளாசிக்கல் நாலேஜ். நான் இனிஷியலாக கம்போஸ் பண்ணும்போது சிங்கர்ஸ்க்காக சில நேரம் நம்ம யோசிப்போம் இது வருமா இது வரவாதான்னு. பட் இன்ஃபேக்ட் விஸ்வரூபம் சாங் தான் கம்போசிங்லேயே சார் எப்படி பாடுவாருன்னு, ஏன்னா ஆக்சுவலாக என்னோட நிறையா ஐ மீன் நல்லா பாடுவார். ஸோ அதனால் அந்த சாங் ரெக்கார்டிங் அப்போவே தெரிஞ்சுது அவரோட சிங்கிங் டேலண்ட். அதனால் எந்த காம்ப்ரமைஸும் கம்போசிங்கில் பண்ணல. ஏன்னா ஜென்ரலாக சிங்கர்ஸ்க்காக பண்ணுவோம் சில நேரம். பட் அந்த மாதிரி எதுவுமே சார் பண்ணல. அண்ட் சாரோட வாய்ஸ் ரேஞ்ச் இஸ் வெரி ஹை. அதனால் இன்ஃபேக்ட் கம்போசிங்கில் நிறையா லிபர்ட்டி இருந்துச்சு எங்களுக்கு. நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் ரொம்ப கூச்சப்படுவீங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் கூச்சப்படாமல் போட்ட டியூன் இந்த படத்தில் என்னது? அல்லது உங்களுக்கு ரொம்ப பிடித்த டியூன் இந்த படத்தில்? எல்லா டியூனும் பிடிச்சதுக்கப்புறம் தான் போடுவீங்க. ஓகே, டியூன் பிடிச்சா தானே போட முடியும். இல்லை, இதில் பிடிச்சதுன்னா எல்லாமே பிடிச்சது. பட் ஏன்னா நிறையா இப்போ நீங்கள் இப்போது பார்த்த இரண்யன் நாடகம், அதில் நிறையா லேயர் ஆஃப் மியூசிக்கல். ஏன்னா சார் நியோ கிளாசிக்கல் ஸ்டைலில் கம்போஸ் பண்ணலான்னு ஆரம்பித்தோம். அப்புறம் கொஞ்சம் இம்ப்ரெஷனிசம் அந்த மாதிரி, அதான் இதெல்லாமே மியூசிக் நாலேஜ் இருந்ததுனால தான் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. இல்லாட்டினா அது எந்த ஸ்டேஜ் ஆஃப் என்னோடய கரியரில் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஐ மீன் தேங்க்ஸ் டு சார். உங்களை பற்றி சார் ரொம்ப சொன்னார், உங்களுடைய மியூசிக்கை பற்றி. நீங்கள் இன்னும் வேறு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அவரை பற்றி அல்லது இந்த படத்தை பற்றி? இல்லை, ஐ மீன் தேங்க்ஸ் சார், யூ ஆக்சுவலி சேவ்ட் மீ. எனக்கு என்ன நிறையா சொல்ல வார்த்தை இருக்குது. பட் ஐ டோன்ட் நோ, இட்ஸ் அ வெரி இமோஷ்னல் மொமெண்ட். ஏன்னா ஒரு சின்ன குழந்தைய வந்து கையில் கூட்டிகிட்டு வர மாதிரி தான் சார் என்னை கூப்பிட்டு வந்திருக்காரு இந்த ப்ராஜெக்ட்க்கு. அண்ட் திஸ் இஸ் அ வெரி பிக் ஸ்டேஜ் ஃபார் மீ. ஐ மீன் கரியர்லேயும் சரி, ஈவன் நான் லேர்னிங் வைஸ் ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட என்னென்னலாம் பண்ண முடியும் அவரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து காலேஜில் ப்ரெசன்டேஷன் என்ன பண்ணுவாங்களோ அப்படி தான் நான் இருந்தேன் ஃபுல் ப்ராஜெக்டில். அண்ட் ஐ ஹோப் ஐ இம்ப்ரெஸ்ட் சார். அண்ட் இட்ஸ் நாட் ஒன்லி இம்ப்ரெஸிங், ஹார்ட்டில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறது எல்லாமே பண்ண விட்டார். அகைன் தேங்க்ஸ் டு காட் அண்ட் தேங்க்யூ சார். நீங்கள் ஏதோ ஒரு பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறீங்க. நீங்கள் இப்போவும் ஒரு குழந்தை மாதிரி தான் இருக்கீங்க, அமுல் பேபி மாதிரி தான் சிரிக்கிறீங்க. இப்போ சிரிக்கிறது அப்படி தான் இருக்குது. இன்னும் நீங்கள் வளர வேண்டிய இடம் நிறைய இருக்குது. ஸோ தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ. அடுத்து ஒரு ஏவி. என்னுடைய பசங்க 2 பேரும் டைரக்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது எப்படி நான் ரியாக்ட் பண்ணுறதுன்னு ரொம்ப எனக்கு ஒரு குடைச்சலாகவே இருந்தது. இது வந்து இட் வாஸ் வெரி வெரி ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸ்பீரியன்ஸ். அதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் நினச்சேன். ஃபஸ்ட்டு 1-2 days ஐ வாஸ் ஒன்லி அ ஸ்பெக்டேட்டர். அப்படியே அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டே இருந்தேன். ஃபுல்லாக ஒரு வார்த்தை குறுக்க நடுவில் பேசலை, யார்கிட்டையும் எதுவும் பேசலை. நான் ஃபுல்லாக இங்கே இருந்த நேரத்தில் யார் அவங்க டைரக்ட் பண்ணுறாங்க என்ன ஏதுங்கிறது, அதாவது என்னுடைய ஷாட் வராத வேறு ஏதாவது ஆர்டிஸ்டுகளுக்கு வரும்போது நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது நான் எதுவுமே சொல்லாத அவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அந்த அவங்க மெத்தட் ஆஃப் ஒர்க்கிங் இருக்குது பாருங்கள்.
இந்த 2 பேருடைய மெத்தட் ஆஃப் ஒர்க்கிங் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு 2 பேருக்கும் ஒரே ஃப்ரீக்குவன்சியில் திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஐ லைக் இட் இம்மன்ஸ். ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான். ஸோ இப்படி தான் இருந்திருக்கும் மற்ற படங்கள்லேயும். ஏன்னா நம்ம மட்டும் நம்ம சொல்கிறத மட்டும் கேட்டுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிற பீரியடில் தானாக தனக்கு தோன்றதையும் சொல்கிறதையும் நடிக்கிறதையும் அதிகமாக அவங்களே சொல்லி அதை நம்ம இந்த கதையில் வச்சு அப்படியெல்லாம் நிறையா பண்ணியிருக்கேன். கமலோட ஷூட்டிங்கில் இருந்தது பிறகு எனக்கு இவ்வளோ நாள் நம்ம வாட்ச் பண்ணாமல் இருந்தது தப்போன்னு கூட தோணுச்சு. ஏன்னா நமக்கு தெரியாத சில விஷயங்களை அவங்க பண்ணுறாங்க. உதாரணமாக சொன்னால் ஒரு சீனுடைய எண்டுலேருந்து ஷார்ட் எடுக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் நான் வந்து ஸ்டோரியே ரிவர்ஸில் திங்க் பண்ணி பண்ணிட்டுருக்கிறேன், அப்படி பண்ணியிருக்கிறவன் நான். பட் இருந்தாலும் இவங்க வந்து ரிவர்ஸில் ஷார்ட் எடுக்கிறாங்க. கடைசியில் என்ன ஷார்ட்டில் அந்த ஷார்ட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முந்தின ஷார்ட்டில் வேறு யாரோ வந்திருக்காங்க, அவங்கள வச்சு எடுத்தாங்க. அப்படி அந்த மாதிரி ஒரு சீன் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நாம் தான் பெரிய புலின்னு நினச்சிருந்தோம் இந்த விஷயத்தில். நம்ம விட பெரும் புலிகளாக இருக்காங்களே இவங்க. ஏன்னா நான் வந்து வரிசையாக எடுப்பேன் ஷார்ட்டு. ஒரு ஷார்ட் கூட மிஸ் பண்ணாமல் வரிசையாக 1, 2, 3 இந்த சீரியல் ஆர்டரில் எடுத்துருவேன். ஆனால் சீரியல் ஆர்டரில் எடுத்தாலும் அந்த கடைசி ஷார்ட் என்னன்னு தெரியும், அதுலேருந்து ரிவர்ஸ்லேயும் வர தெரியும் எனக்கு. பட் இவங்க வந்து எடுத்த போது நான் பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அதாவது டெக்னிக்கலாக எவ்வளோ தூரம் உழைக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தேன். இங்கே இருக்க ஒரு 70 பேர் 80 பேர் இருக்கிற இடத்துல எப்படி ஒரு யூனிட்டி இருந்துச்சு, எப்படி அந்த ஒர்க்கு நடந்தது. சைலண்ட்டாக இருக்கும். சாதாரணமாக ஷூட்டிங்கில் லைட்டை போடுமா, அது போடு, இதை போடும், அதை கொண்டா இதை கொண்டாந்து ஒரே நாய்ஸியாக இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் ஒரே சைலண்ட்டாகவே 2 பேரும் பேசிக்கிறாங்க, 2 பேரும் வச்சுக்க சொல்கிறாங்க, 2 பேரும் ரிஹர்ஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. அப்படி பண்ணுறதை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு அது வந்து அஃப்கோர்ஸ் தட் இஸ் பிகாஸ் அது கமல்ஹாசன் வாஸ் தி ஹெல்ம் ஆஃப் அஃபேர்ஸ். அதனால தான் அந்த டிசிப்ளின் வந்துருக்கு. எப்போவுமே அந்த டிசிப்ளின் எனக்கு பிடிக்கும். கமல் சாருக்கு லைஃப்பில் ரிட்டையர்மெண்ட்னு ஒன்று இல்லவே இல்லை. ஒருவேளை அப்படி எதாவது இருந்தால் இதை கடைசி வரைக்கும் அவர் போட்டு கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒன்று இல்லவே இல்லை அவருக்கு. என்ன பண்ணுறது? நானும் வடிவேலும் காமெடி பண்ணாமல் ஊரே எப்படி ரசிக்கணும் உங்களுக்கு தெரியும். அந்த ஊரோடு சேர்ந்து நானும் வடிவேலும் சேர்ந்து உட்காந்து ரசிக்கணும்னா அப்போ மேடையில் பேசுகிற நகைச்சுவையாளர் எவ்வளோ பிரமாதமாக பேசணும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நகைச்சுவையாளர். அவர் பேசினா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். திரு ஞான சம்பந்தம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்து பொதுவாக சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதா சொல்லுவாங்க. ஆனால் இவர் சின்ன சின்ன வார்த்தைகளை போட்டு சினிமாவையே தன் பக்கத்தில் இழுத்து வச்சிருக்காரு. திரைக்கலையை பற்றி ரொம்ப அழகாக தெரிஞ்ச ஒரு கவிஞர் திரு மதன் கார்கே அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்து திரு லிங்குசாமி அவர்கள். அவர் வந்து நம்ம இது வரைக்கும் சொன்னது அவர் ஒரு படைப்பாளின், அவர் ஒரு கவிதை மனசுக்காரர். அவர் லேட்டஸ்ட்டாக எழுதின ஒரு கவிதை, நீ 5 முக விளக்கை ஏந்தி வருகையில் 7 சுடர். கண்ணை தான் சொல்கிறார், நான் நம்புகிறேன். புரிஞ்சுதா? புரியல. நீ 5 முக விளக்கை ஏந்தி வருகையில் 7 சுடர். அவருடைய கண்களும் சுடராக இருக்கான். அது யாரை பார்த்து எழுதினார் எனக்கு தெரியல. தற்கொலை செய்து கொள்ள மனமில்லை, கிணற்றில் நிலவை பார்த்த பிறகு. இதெல்லாம் அவர் எழுதின கவிதைகள். அடுத்தபடியாக இவங்கெல்லாம் இருக்கையில் இருக்கும்போது நான் என்னுடைய இருக்கை கூப்பி ஒருவர் மேடைக்கு அழைக்கிறேன். அவர் நிறைய வில் பவர் உள்ளவர். வில் பவர் ஸ்டார். பவர் ஸ்டார் கிடையாது, வில் பவர் ஸ்டார். அவர் வில்லு பாட்டுனா அவர் தான் ஸ்டாரு. திரு ஐயா சுப்பு ஆறுமுகம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்.
அடுத்து இந்த படத்தில் ஒரு பாடலை எழுதியிருக்கிற திரு விவேகா அவர்கள். கமல் சாரை வந்து கலர் காந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கலர் காந்தம், காந்தம் பொதுவாக நம்ம கலரில் தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து கமல் சாருடைய கலருக்கு தகுந்த மாதிரி கலர் காந்தம்னு சொல்லியிருக்காரு. அவர் கலர் காந்தம் மட்டும் இல்லை, நிறைய கலர்களை தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு காந்தம் அது. லிப்ஸ்டிக் என்ன கலராக இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை, எல்லா உதட்டையும் தன் பக்கம் இழுக்கக்கூடிய ஒரு காந்தம். அப்படிப்பட்ட ஒரு காந்தம் மிஸ்டர் கவிதை அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவரை கவிதைன்னு கூப்பிடலாம், இல்லை கமல்னு கூப்பிடலாம். அதனால் திரு கமல் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வயது காரணமாக மட்டும் அவருக்கு இந்த தனி ஆசனம் அல்ல, திறமை காரணமாகவும் கலைவாணர் NSKயின் பரமார்த்த சீடர் வில்லு பாட்டின் வில் பவர்னு சொல்லிட்டார் அவர். அதான் அந்த வில் பவர் தான். ஐயா முதல்ல நீங்கள் ஆரம்பிங்க, அப்போ தான் ஒரு கலகலப்பாக இருக்கும். இந்த அருமையான நல்ல விழா, வழக்கமாக கல்லூரியில் மாணவர்களோட இருக்கிற என்ன திரையுலகத்துக்கு வரவழைச்ச பெருமையை கலைஞானி கமல் அவர்களுக்கு தான் உண்டு. அவருடைய விரும்மாண்டி படத்தப்ப அவர் எழுதின அந்த திரைக்கதைக்கு சில விஷயங்களுக்காக என்னை கூப்பிட்டுருந்தார். ஒரு நாள் திடீர்னு இதில் நடிக்கிறீங்களான்னு கேட்டார். எனக்கு உடம்பெல்லாம் ஆடிடுச்சு. ஏன்னா அது மாடு பிடிக்கிற படம். நான் பாட்டுக்கு சரின்னு சொல்லி நீ 2 மாட்டை பிடினா நான் என்ன பண்ணுவேன்? நம்ம சிலபஸில் அதெல்லாம் கிடையாது. நான் பயப்படுறதை பார்த்து அவர் என்ன சொன்னார், கவலைப்படாதீங்க, நான் மாட்டை பிடிக்கிறேன், நீங்கள் எப்போவும் போல மைக்க பிடிங்கன்னாரு. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்றைக்கு வரைக்கும் அந்த விரும்மாண்டியில் நடித்ததோடு நான் ஒரு 16-17 படம் நடிச்சிட்டேன். திரும்ப உத்தம வில்லனில் நான் என்ன வரேன்னு நீங்கள் படம் பார்த்தா தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஏன்னா அப்படி இது முற்றிலும் மாறுபட்ட அப்படிம்பாங்களே, அது மாதிரி இந்த படத்தில் நான் அவரோடு நடிக்கிறப்ப எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நான் தனியாக புத்தகம் எழுதணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும்பாங்க. எல்லா திறமையும் ஒட்டுமொத்தமாக கொண்ட ஒரே மனிதர் அவர் தான் நான் கருதுகிறேன். இதில் நல்ல பாடல்கள் நிறையா இருக்குது. ஒரு 5 பாட்டு மாத்திரம் எடுத்துக்கிட்டு நாங்கள் பேசலாம்னு இருக்கிறோம். முதல்ல வில்லுப்பாட்டு. ஐயா இந்த உட்காந்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாட்டில் தெற்கு பக்கத்தில் இப்போ மதுரைன்னா அதுக்கு அப்பால் தூத்துக்குடி, திருநெல்வேலி பக்கம்லாம் வில்லுப்பாட்டு இல்லாமல் ஒரு நிகழ்ச்சி நடக்காது. அந்த இந்த நீங்கள் பார்த்துருக்கலாம், வில்லனில் வரக்கூடிய வில்லுப்பாட்டு, அந்த வில்லு அதனுடைய கதாநாயகன் யாருன்னு கேட்டால் தமிழ்நாட்டில் கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள். அதே மாதிரி கொத்தமங்கல சுப்பும்பாங்க. அந்த வகையில் வந்த ஒரு மாமேதை ஐயா நம்முடைய சுப்பு ஆறுமுகம் அவர்கள். அவர் எழுதின பாட்டு தான் மஞ்சக்கயிறு, தாலி மஞ்சக்கயிறுன்னு ஒரு பாட்டு மனோரமா அவர்கள் பாடி ரொம்ப பிரபலமான பாட்டு. நாகேஷ் அவர்களுக்கு நிறைய நகைச்சுவை பகுதியை எழுதினவங்க. அவர் எழுதின அந்த வில்லுப்பாட்டை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஐயா நீங்கள் ஒரு வார்த்தை வில்லுப்பாட்டை பற்றி பாடி சொன்னாலும் கேட்போம். ஐயா வருகை தந்திருக்கும் பெருமக்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு கூட்டத்தை, இப்படி உண்மையாக மேடையில் பேசுகிறவர்களை, இவ்வளவு நல்ல கலைஞர்களை, இவ்வளவு சிறந்த ஒரு அமைப்பை நான் இதுவரை இந்த வயசு வரைக்கும் இந்த வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. அவருக்கு வயசு 85. இப்படித்தான் எல்லா மேடையிலும் சொல்லுவேன்னு நினைச்சுக்காதீங்க. இப்படித்தான் எல்லா மேடையிலும் சொல்லுவேன்னு நினைச்சுக்க வேண்டாம். நிஜமாக சொல்றேன். ஏன்னா உண்மையை கூட நான் உண்மையாக சொல்றேன்னு சொல்ல வேண்டியிருக்கு. உண்மையை எப்படி சொல்ல வேண்டியிருக்கு தெரியுமோ? உண்மையாக சொல்றேன் இந்த உண்மையை அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. 19 வருஷம் ஒரு நாடக சபாலாக இருந்தவன். அவர் நல்ல நடிகர்கள் கிடைக்கலையே அப்படின்னு இருப்பார். அவர் இருந்து பார்க்கும்போது இவருடைய சிறப்பு புறக எனக்கு தெளிவாக புரிகிறது. NSK பார்த்தார். இப்போ இவருக்கு நோக்கு விடமெல்லாம் கமலுடைய நுண்ணறிவு காட்சிகள் எங்கே பார்த்தாலும் எதை பாருங்க அதில் டச் இருக்கும். ஒரு டச்சு. நான் கொஞ்ச நாள் தான் பழகினேன். கொஞ்ச நாளுக்குள்ளே ரொம்ப விஷயங்கள் தெரிஞ்சிருக்கேன். 100 ஆண்டுகள் வாழ்கிற சத்தம் பார்க்க படவங்க யாருக்கா தெரியுவாங்க? படவுலக பிதாமகர் பாலச்சந்திரனுடைய குரு பார்வை. குரு பார்வை கோடி புண்ணியம்னு ஒரு பேர் உண்டு. அந்த குரு பார்வை இருக்கிறதுக்கு கோடி புண்ணியம் இருக்குது. அப்புறம் பரவக்குடி பிரபஞ்சானியர் கமலுக்கு பல்லாண்டு பாசுரங்கள் பாடும். என்னுடைய பார்வையிலே கமல் யார் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் சொல்லலாம். இப்போ
எனக்கு 85 வயசு. 85 வயசு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆஃபீஸில் சொல்லும்போது கமல் சார் ரூமுக்குள்ளே சொன்னார் 35 அப்படின்ட்டார். அவர் ஏதோ பொசை தட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு உள்ளது சொல்லி சொன்னார். ஆக அவர் வயசை நினச்சிக்கிட்டு பேசுகிறேன். கமலுக்குள் தான் எத்தனை கமல்கள், ராமன் எத்தனை ராமரடி சொன்ன மாதிரி கமலுக்குள்ள பல கமல்கள். யார்? கலைமகளின் கைவீணை எடுத்து வந்த தனிப்பிறவி. வீணைக்கு அதுக்கு ஒரு ஆசை வந்தது, நம்ம ஒரு பிறவி எடுக்கணும்னு சொல்லி. அந்த அந்த வீணை எடுத்து வந்த பிறவி தான் நம்முடைய கமல். தமிழ் மொழியின் அழகெல்லாம் திரண்டு வந்த ஒரு திரையழகன். அதே மாதிரி மரபு கலைகளுக்கு மரியாதை செய்யும். மரபு கலை, வில்லுப்பாட்டு கலை எங்கேயோ கிடந்த கலை, யாருக்கோ இருந்த கலை, யாருக்கு தெரியும் அந்த வில்லுன்னு என்ன தெரியும், எங்கோ தெரியும். அது கீழே கிடக்கக்கூடிய மயில் தொகை எடுத்து வச்சு கிருஷ்ணன் தலையில் வச்சுக்கிட்ட மாதிரி எங்கேயோ கிராமத்தில் இருந்த கலைகளை கூட்டுட்டு இவ்வளோ பெரிய சாத்து. இதெல்லாம் காந்தியத்துடைய சிறப்பு என்னன்னு கேட்டால், காந்திய கடையனுக்கு கடை திட்டம்பாங்க. கடைசியில் இருக்கிற ஆளுக்கு ஒரு உயர்வு கொடுக்குற அவன் தான் மனிதன் பார். அது கடைசியில் இருக்கிற கலை. இது உயர்வாக இருக்கிற கலை விட பண்ணியிருக்காரு. அது கடைசியில் இருக்கிற கலை இருக்கு. எல்லாரும் மறக்கிறது, எல்லாரும் சிறப்பாக பேசுறது. அது வில்லிசையை கூப்பிட்டு சொல்ல அதுதான் கலை. மரபு கலைகளுக்கு மரியாதை செய்யும் ஒரு மனசாட்சி கலைஞன். என்எஸ்கே தவமிருது வில்லுப்பாட்டு. ஐயா சொன்ன மாதிரி நம்முடைய ஞானசம்பந்தம் சொன்ன மாதிரி தென்னாட்டில் தவமிருது வில்லுப்பாட்டு உலகம் முழுவதும் வரப்போகிறது என்றால் அது என்னுடைய கமல் அவர்கள் செய்த சேவைதான் சொல்லி அவர்களுக்கு அந்த பாராட்ட சொல்லணும். இந்த வில்லுப்பாட்டு எப்படி வந்ததுங்க வந்து 2 வரி சொல்லிட்டு நான் நிகழ்ச்சி 100 ஆண்டுக்கு முன்னே ஒரு ராஜா ஒருத்தர் வேட்டைக்கு கேந்து போயிருக்கும் போது வேட்டையெல்லாம் ஆடி முடிச்சுட்டு பார்த்தாரு. அவருக்கு வருத்தம் வந்தது. பல பிராணிகளை கொண்டுட்டேன்னு மந்திரிகிட்ட யோசனை கேட்டார். பல பிராணிகளை கொண்டுட்டேனே, இதுக்கு பாவ பரிகாரம் உண்டா அப்படின்னு கேட்டார். அதுக்கு மந்திரி சொல்ல, மந்திரி எந்திரி நான் எது சார், இது பாவ பரிகாரம் உண்டான்னு கேட்டது. பாவ பரிகாரம் உண்டு. பண்ணிய பாவம் திருறணும்னா இன்னைக்கு பாடுங்க. அதில் ஒரு சங்கடம் இருக்குது, சுதியோடு பாடணும். இன்னொரு சங்கடம் இருக்குது, பாவத்தோடு பாடணும். பாவத்தோடு பாடுனா பாவம் நீங்கும், நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ராஜா பாட ஆரம்பிச்சார். இதுவரை தோளிலே கிடந்தவில்லை, காலிலே கட்டி வச்சு அம்பராத்தில் வந்து அம்பு எடுத்து தட்டி தட்டி பாடுறதுக்கு இப்போ சாஞ்சுது. குடம்னு வைக்கணுமே அப்படி அடிச்சு கவத்தி போட்டால் குடம், நிமித்தி தச்சா குடம்னு சொல்லி குடத்தை தட்டி வில்லுப்பாட்டு அப்படி பிறந்தது. அந்த ராஜா படியில் பிறந்த கலை. அதுக்கப்புறம் இந்த ராஜாவுடைய படியில் ராஜகமல் ராஜாவுடைய படியில் அருமையான விஷயம். அவங்க 3 மணி நேரம் 4 மணி நேரம் தொடர்ந்து கூட்டத்தை 10,000 பேரை நிப்பாட்டக்கூடிய திறமை உள்ளவங்க. இப்போ இதில் வரக்கூடிய 2வது பாடல் ரொம்ப பிரமாதமான ஒன்று. நல்ல கவிஞர் ஐயா, தயாரிப்பாளர், இயக்குனர், 10வதுக்கு ரொம்ப அருமையாக கவிதைகள் எழுதக்கூடியது. எனக்கு ஒரு கவிதை சொன்னார். ஒரு வரியில் கவிதை சொல்ல முடியுமான்னு கேட்டேன். சொன்னார் லிங்குசாமி அவர்கள். இது புரியுதான்னு பாருங்க எப்படின்ட்டு. ஏன்னா சில கவிதையை சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஒரு கேப் கொடுக்க வேண்டியிருக்கு. ஆசை ஆசையாய் வாங்கினேன் புத்தர் சிலையை அப்படின்னு முடிச்சார். யாரு ஆசையை விட சொன்னாங்களோ அதை ஆசை ஆசையாய் வாங்கினேன் புத்தர் சிலையைன்னு சொல்லி ரொம்ப அழகா சொன்னார். இப்ப ஐயா நீங்க கேளுங்க. சாருடைய 2வது பாட்டு இங்க. காதலாம் கடவுள் முன் கண்களால் கோயிலில் தேகத்தின் தாகமே ஆராதனை. இதுல காமமாம் கடும்புணல் கடந்திடும் படை. இது இதை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல பூஜா அவர்கள் ரொம்ப அருமையாக ஆடுறாங்க. இந்த பாட்டுக்கு நீங்கள் இப்போ அதை ஃப்ரேமில் பார்த்தீங்க. இதில் நான் என்ன ஆச்சரியம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, அந்த நாட்டியம் நடந்துக்கிட்டு இருக்க போது ஒரு பக்கம் இயக்குனர் நம்முடைய ரொம்ப அழகாக இங்கே வந்து பேசுனாங்க ரமேஷ் அரவிந்த் அவர்கள். அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நடன இயக்குனர் ஒரு பக்கம் இருப்பாங்க. சின்ன ஸ்டெப்பு விட்டால் கூட உடனே சடார்னு உள்ளே புகுந்து நம்முடைய உலகநாயகன் அவர்கள் ஸ்டெப் போட்டு காட்டுவார் பாருங்க. அப்படியே அசந்து போய் நிற்பேன். கவிதைக்கு ஒரு அடி எடுத்து கொடுப்பாரு, டான்ஸுக்கு ஒரு அடி எடுத்து கொடுப்பாரு. காம கடும்புணல்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த காம கடும்புணல்ங்கிற வார்த்தை திருக்குறளில் இருக்குதுங்க. நாங்கள் பாடம் சொல்லி கொடுத்தா சாய்ஸில் விட்டுறான் பையன். ஆனால் எங்கேருந்து தான் சாய்ஸ் பிடிப்பாரா தெரியல. காம கடும்புணல்ங்கிற ஒரு வார்த்தையை மிக அழகாக பயன்படுத்தியிருக்கிறாரு. அதை கடக்கிறதா இருந்தால் அதுக்கு ஒரு தோணி வேணும். அந்த தோணி யாராக இருக்கும்? ஒரு தோழியாக இருக்கலாம் அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த பாட்டுக்கு சொல்லியிருப்பாங்க. மருதநாயகம் என்ற படத்தில் எழுதிய ஒரு வசனத்தை காலரை தூக்கி விட்டுக்கிட்டு இவர்கிட்ட சொன்னேன், ஒரு டயலாக் எழுதியிருக்கேன் பாருங்க நீங்கள் அப்படின்னு. இப்போ கேட்டுட்டு நான் அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னாரு. என்ன இப்படி படிச்சாரு? மதுரை பாஷையில் கேட்பீங்க, என்ன வர கேட்க போறவ அப்படிப்பீங்க. உடனே அவங்க சொல்லுவாங்க, சாகாவரம் கேட்பேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இப்போ அதே வார்த்தையை சாகாவரம் மாதிரி சோகம் உலகத்தில் இருக்கா அப்படின்னு சொல்றீங்களே, என்னாச்சு?